கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ டு மதுரை. நம்ம வாழ்நாளில் எத்தனையோ காமெடி ஷோவை பார்த்துருப்போங்க. ஆனால் நேற்று நடந்த மாதிரி ஒரு காமெடி ஷோவை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நேற்று என்ன மாதிரி சூடு நம்ம ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு. ஏன், எதுக்கு, அதுதான் வரமாட்டாங்கன்னு தெரியுதுல்ல ஏங்க. ஐயோ, அப்பட்டமாக தெரியுதுங்க, அப்பட்டமாக தெரியுது. அப்படி போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? அப்படியே எனக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அப்படியே பசுமரத்தில் அச்சாணி அடித்த மாதிரி அப்படியே அந்த விஷுவல்ஸ் வீடியோஸ் ஒன்று மதுரையில் இருக்க நம்ம பசங்க எடுத்து அனுப்புகிறாங்க. அண்ணா இங்கே பாருங்க காலியாக இருக்குது, அண்ணா இங்கே பாருங்கண்ணே ஆளை கூப்பிட்டு வராங்க, அண்ணா அங்கே பாருண்ணே சின்ன யானையில் ஆளுங்க வந்து இறக்குறாங்க, அங்கே பாருண்ணே ஒரு பாட்டி வந்து 200 கொடுங்கடா நான் வீட்டுக்கு போகிறேன்டான்னு கேட்குறாங்க. இப்படி 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 பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்ன சாதிக்க போகிறீங்க? ஏங்க, மக்களோட அன்பை சம்பாதிக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் என்னவோ ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து கவர்ச்சிகரமான ஈர்ப்பு விசை இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்படி அப்படி எப்படி சொல்ற க்ரௌட் புல்லிங்னு வாங்க. அப்படி மக்களை இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவர்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கிடையாது. இங்கே கல்ட்டு லீடர்னு யாருமே கிடையாது. இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தார், ஐயா கலைஞர் இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு யாருமே இல்லை. நீங்கள் இவங்க வந்து உருவான தலைவனுக்கும் உருவாக்கப்பட்ட தலைவருக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? மதுரையில் கோயம்புத்தூர்ல வந்து தன்னிச்சையா வந்த கூட்டம், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளைஞர்கள்னு சொல்லி ஆரவாரமோட சிவப்பு கம்பள வரவேற்போட பூமாலை தூவி தலைவனை வரவேற்கிறது வந்து தானா மக்களால் உருவான தலைவன் நம் தளபதி. ஆனா நேத்து நடந்தது வந்து உருவாக்கப்பட்ட தலைவன். செட்டப் செல்லப்பான்னு ஒரு காமெடி இருக்கும் வடிவேல்து. அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டப்புகள். நான் கூட நேற்று ஒரு பதிவு எழுதியிருந்தேன் நம்மளோட எக்ஸ் இணையதளத்தில். அவரை மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அவரை மாதிரியே செல்ஃபி எடுக்கிறது, அவரை மாதிரியே ரோட் ஷோ போகிறது. நேற்று அந்த விருது வழங்குற விழாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தை வந்து தளபதிக்கு கிஸ் பண்ணுது, மாற்றி தளபதி வந்து அந்த குழந்தைக்கு கிஸ் பண்ணுறாரு. அந்த விஷுவல்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அவருக்கு மட்டும் கிஸ்ஸு? உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன்? நான் எப்பேற்பட்ட ஒரு ஹீரோ, எனக்கு கிஸ் கிடையாதா? செட் பண்ணுங்க. அதுவும் எப்படி கலைஞர் உருவம், அதாவது கலைஞர் மாதிரி ஒரு கெட்டப் போட்டு ஒரு குழந்தைய நிக்க வச்சு அதை கிஸ் கொடுப்பா கொடு சொல்லி இவரே. ஐயோ, அபத்தத்தின் உச்சங்க இதெல்லாம். பார்க்குற மக்களுக்கே தெளிவா தெரியுது. அதாவது முதலமைச்சர் இப்படி நடந்து கை காட்டிக்கிட்டே போறாரு, ஒரு பக்கம் அப்படியே கூட்டம் கலைஞ்சி போய்கிட்டே இருக்கு. லைனா நிக்கிறாங்க, இப்படி நடந்து போறாரு, ஒரு பக்கம் ஜனங்க அப்படியே கலைஞ்சி ஓடிக்கிட்டே இருக்காங்க, பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது, வட்டாமே ட்ரு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் வண்டியில் ஏறுறாங்க, சரிப்பா போலாமா, காசு கொடுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். அது பயங்கர ட்ரோல் ஆகுது. அதுவும் ஒரு வடிவேல் காமெடி ஒன்று போட்டு அந்த வருது விலகுன்னு சொல்லி ஒரு காமெடி நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்க அந்த மீமு. ஐயோ, கூட்டமே இல்லைன்னா கூட நீங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் விலகுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? உங்களை பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் வேர்க்குதுன்னு வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி ஃபன் கண்டென்ட், ஏகப்பட்ட ஃபன் கண்டென்ட் நேற்று முழுக்க முதலமைச்சர் அவர்கள் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு போனார். அவன் வாங்கின அதே மூச்சு, அந்த நிறைய காமெடிஸ். ஐயோ, பசங்க தேடி எடுத்து போடுறாங்க மீம்ஸ். இப்படி தேவையில்லாமல் வந்து ட்ரோல் கண்டென்ட், ட்ரோல் மெட்டீரியலு. சரி, இது ஓகே. அப்புறம் வேற ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காரு போல முதலமைச்சர். அங்கே அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு செட்டப், டான்ஸ் கொரியோகிராஃபர்லாம் வச்சு பாட்டு, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியான்னு சொல்லிட்டு பாட்டு மீம்ஸ் பறக்குது. சாலின் தாவராரே சொல்லிட்டு ஐயோயோ அந்த லேடிஸ் டான்ஸ் ஆடுறது, அந்த தாத்தா டான்ஸ் ஆடுறது. ஐயோயோ, எதுக்குங்க? அது ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நீங்க பண்றீங்க, ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க. டான்ஸ் மாஸ்டர் வந்து கூட தெரியுற மாதிரி வீடியோ எடுத்து போடுவீங்க. அதையும் ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டுக்கிறான். அதுவும் கூட சேர்ந்து தலைவர் ஜாலியா இருக்காரு. ஐயோ, உங்களை வந்து மக்களுக்கு வந்து ஆட்சி பண்றதுக்காக ஆட்சியை கையில கொடுத்தா, நல்லது பண்றதுக்காக ஆட்சியை கையில கொடுத்தா, இந்த மாதிரி ரோட் ஷோ பண்றேன்னு மொக்க வாங்குறது, செல்ஃபி எடுக்கிறேன்னு மொக்க வாங்குறது, நீங்க எல்லாருமே விஜயாயிட முடியாதுங்க. சத்தியமா சொல்றேன். இனிமே வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு மக்களின் அன்பை சம்பாதித்த ஒரு தலைவன் கிடைப்பது கஷ்டம், வராது. நான் இப்போ சொல்றேன், நீங்க மதுரை கிடையாது, சேலம் கிடையாது, திருச்சி கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் பக்கத்து ஊர்ல இருந்து 10 வண்டியில ஆளுங்களை கூட்டு வரணும். ஆனா எங்களுக்கு சுற்றுப்பட்டுல இருக்கிற மொத்த ஊர்ல இருந்து தன்னிச்சையா அவன் வாடகை கொடுத்து வண்டி வச்சு வரான். ஏன்? அண்ணன் பார்க்கறதுக்கு. அண்ணனாக, தம்பியாக, மகனாக,
உரிமையா பார்க்குற ஒரே தலைவன் எங்க தளபதி மட்டும்தான். இந்த மாதிரி ரோட் ஷோ பண்றதுலாம் பாவங்கள். அதாவது நான் அதை தான் சொன்னேன், தமிழ் நம்ம எடிட்டர் கிட்ட சொன்னது அதுதான், ரோட் ஷோ பாவங்கள்னு வைப்பான்னு சொல்லி தமிழின் பக்கம் சொன்னேன். ஐயோ அதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டேஜஸ், உங்களுக்கு எது ரசிச்சுது அதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஜாலியா டைம் பாஸா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். என்னென்ன உங்களுக்கு பிடிச்சதுன்னா, நான் இது பார்த்தேனே, செம்ம ஃபன்னா இருந்ததுண்ணே, இதெல்லாம் நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும்ல, அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து அதெல்லாம் நம்ம ஃபன் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா நமக்கும் ஒரு நாளைக்கு வந்து பொழுது விடிஞ்சா நைட்டு தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட வேலை ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சில நகைச்சுவை நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மன அழுத்தங்கள் குறையுது. இதை தொடர்ந்து வந்து செய்யணுன்றத இந்த இடத்துல நான் தாழ்மையான ஒரு கருத்தா வச்சுக்கிறேன். நம்ம எதுக்கு இவங்களை பார்த்து நாடக மாடல் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுதா? ஷூட்டிங்கு, கேமரா, போட்டோஸு, ஸ்டில்ஸு எங்கேயோ உங்களுக்கு சிங்க் ஆகுமே. இந்த கேமரா எங்கே போனாலும் ஒரு கூட்டம், கேமரா கூட்டம், முதலமைச்சர் அப்படி திரும்பின ஒரு போஸு, இப்படி நடந்த ஒரு போஸு, அப்படி முத்தம் கொடுத்த ஒரு போஸு, அன்பு, கருணை, பாசம், இதெல்லாம் எங்கேயோ உங்களுக்கு சிங்க் ஆகும். நல்லா யோசிங்க. யார் உங்கள் கண்ணு முன்னாடிக்கு வருவாங்க? நம்ம மோடி அவர்கள், பெரிய டேடி, பிக் டேடி. இவர் எப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்களோ, எப்போ வந்து இவங்களுக்கு ஆர்எஸ்எஸோட அந்த கூட்டு கிடைச்சிதோ அப்போதுலேருந்து சொல்லியிருப்பாங்க போல, என்னங்க பிராண்டிங் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ப்ரொமோஷன் என்ன தெரியுமா, ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, நாங்கள் சொல்கிறோம் பாருங்க தம்பி, அந்த கேமராமேன் எங்கே போன 3 பேர் கேமரா தூக்கி நிற்பாங்க, இப்படி ரெடியாக நிற்பாங்க. அந்த மாதிரி இப்போ முதலமைச்சர் எங்கே போனாலும் கேமரா இல்லாத ஆட்களே கிடையாது. அந்த ஏரியா கவுன்சிலர் இருப்பாங்களோ இல்லையோ, அந்த தொகுதி எம்எல்ஏ இருப்பாங்களோ இல்லையோ, அந்த எம்பி, அந்த மாவட்ட எம்பி இருப்பாங்களோ இல்லையோ, அந்த தொகுதிக்கான எம்பி இருப்பாரோ இல்லையோ, கேமராமேன் கண்டிப்பாக இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், தூக்கி போடணும். அந்த ஸ்டைலாக ஸ்வாகு, அப்படி உட்கார்றது, அந்த கெத்து செம்மையாக பண்ணுறாங்க ஸ்க்ரீன் பிளேலாம். அதெல்லாம் வந்து நாக்பூரோட ட்ரைனிங். நாக்பூர்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், தம்பி இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அந்த கேமராமேன்ட்ட சொல்கிறாங்க, தம்பி ஐயா நடந்து வருவார், நீங்கள் அப்படி மாசா காட்டுங்க. இதெல்லாம் வந்து கேலி கூத்துங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அவன் நாட்டுக்காக போராடி கஷ்டப்பட்டு அண்ணா உருவாக்கின கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்குதுன்னு பார்க்கும்பொழுது மன வருத்தமாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்துருப்பீங்க. குஜராத் மாடல், நாடக மாடல் 2 இருக்குது. குஜராத் மாடல், மோடி எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், அங்கே சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குடிசைகள் இருக்கக்கூடிய ஏரியா, காவா இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடம்லாம் வந்து ஒயிட் கலரில் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீனை போட்டு மறைச்சி அந்த இடத்துல மோடி ஃபோட்டோஸ்லாம் வச்சு விட்டு கவர் பண்ணி விட்டுருவாங்க. அது குஜராத் மாடல். சரி, இவங்க திராவிட மாடல் ஆச்சு, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே. அந்த காவாலாம் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி அதை பக்காவாக ரெடி பண்ணிட்டு முதலமைச்சர் வராருன்றதுக்காண்டி அட்லீஸ்ட் ரோடெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா? இப்போ முதலமைச்சர்லாம் எங்கன்னா வராருன்னா உடனே கடகடன்னு ரோடு போடுவாங்க, தெருவிளக்கு சரி பண்ணுவாங்க, அப்படியே பல வச்சிருப்பாங்க ரோட்டை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதே ஸ்ட்ராட்டஜி, எது நாக்பூர் ஸ்ட்ராட்டஜி. தம்பி நீங்கள் என்ன ரோடு போடுறேன்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறேன்றீங்க, லைட்டை மாத்துறேன்றீங்க, எவ்வளோ செலவாகும் தெரியுமா? சிம்பிளாக ஒரு அண்ணன் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. ஒன்றும் இல்லை, ஒரு பச்சை ஸ்க்ரீனை வாங்கி நேராக கட்டி விடு, ஒரு பிரச்சனை இல்லை. அவர்னா 5 நிமிஷம் வந்துட்டு போகிறது, நீ 50 லட்ச ரூபா செலவு பண்ணுவியா? 5000 ரூபாய் முடிச்சு காட்டுறேன் பார் சொல்லி சூப்பர் ஐடியா போட்டு மீதி பணத்தை பேக்கெட்டில் போட்டு போயிடுது. ஸ்கிரீனை கட்டி விட்டுருக்காங்க, காவா போகுது, அந்த இடம் சுற்றி. அதுக்கப்புறம் இவர் போய் அது ஏதோ கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு போய் ஆய்வு பண்ணியிருக்காரு முதலமைச்சர். அதெல்லாம் 2வது. இது எப்போ பண்ணியிருக்கணும்? முன்னாடியே ஆய்வு பண்ணியிருக்கணும். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது தான் அதில் போய் மூக்க நுழைக்கிறது, பார்த்தா அது சரி பண்ணுறது. ஐயா அது முன்கூட்டியே பண்ணக்கூடாதா? வருமுன் காப்புன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, பல காலமாக அந்த இடத்துல காவா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முன்கூட்டியே வராரு, முதலமைச்சர் வராருன்னும் போது அது அட்லீஸ்ட் அந்த டைம்லயாச்சும் சுத்தம் பண்ணுறாங்கன்னு நம்ம சந்தோஷப்படலாம். அதை ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம்ல, அது பண்ணுறதை விட்டுட்டு ஸ்க்ரீனு போட்டாங்க. இது எங்கள் நாடக மாடல் சொல்லி அப்படியே ஸ்க்ரீனை போட்டாங்க. அதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிழிச்சு தூக்கி போட்டாங்க. ஓ, நாங்கள் இங்கே செத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஸ்க்ரீனு கேட்குதா? ஸ்க்ரீனு போங்கடான்னு சொல்லி மொத்தத்தையும் அந்த மக்கள் கிழிச்சதை பார்த்தோம். இன்னைக்கு அந்த மக்கள் அந்த ஸ்க்ரீனை கிழிக்கிறாங்க. நாளைக்கு இந்த ஆட்சியை வந்து சுக்குநூறா சும்மா கலாமாஸ்டர் சொல்லுவாங்க பாரு, கிளின்னு கிழிச்சு தூக்கி போட போறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, தமிழ்நாடு அங்கங்க இந்த குப்பை கூலங்கள், காவா, அடைப்பு, குப்பை கூலமா அசுத்தமான பல ஏரியாக்கள் இருக்கு. அதை தான் கடந்து மக்கள் போய்கிட்டு இருக்காங்க, அந்த குப்பையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன முதலமைச்சர் வரும்போது மட்டும் அக்கறை காட்டுறாங்க? இந்த நகராட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகள்லாம் வந்து அந்த டைம்ல மட்டும் அவங்களுக்கு எங்க அந்த 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 இடத்தின் மேலேயும் அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் மேலேயும் அவங்களுக்கு திடீர் அக்கறை. அடடா சுத்தமாக வச்சிருக்கணும்னு. ஏங்க, இந்த நாடு என்பது நம்ம வீடு மாதிரிங்க. நம்ம வீட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி நாட்டையும் சுத்தமாக வச்சிருக்கணும். அதுக்காகத்தான் வரி கட்டுறோம். உங்களுக்கு என்ன ரோட் டாக்ஸ்ல இருந்து, மின்விளக்குகள்ல இருந்து, மக்கள் வாங்குற ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் நம்ம தவறு சொல்லவே கூடாது. மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க ஏன் அந்த மாதிரி அசுத்தமா இருக்கு, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி மேல இருக்க அதிகாரிகள் சொன்னாங்கன்னா கீழே இருக்கவங்க வேலை செய்ய போறாங்க.
மேல இருக்க அதிகாரிகள் அசால்ட்டா இருக்கும்போது அது ஏன் முதலமைச்சர் வரும்போது, பிரைம் மினிஸ்டர் வரும்போது, ஜனாதிபதி வரும்போது, முக்கியஸ்தர்கள் வரும்போது மட்டும் அந்த இடத்த சுத்தம் பண்றீங்க? ஏன் அது முன்கூட்டியே வந்து பண்ணணுன்ற உங்களுக்கு அந்த அக்கறை கிடையாதா? அப்போ அந்த 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 குப்பை கூலங்கள் சேருவதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கால்ரா, நோய், வாந்தி பேதி எல்லாம் வந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதா? தோணணும். துப்புரவு பணியாளர்கள் இருக்கட்டும், அந்த கார்பரேஷன் கமிஷனராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து தோணணும். நம்ம சிட்டியை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். சிங்கார சென்னை 2.1 சென்னையை மட்டும் சுத்தகரித்திர பத்தாது. தமிழ்நாட்டுக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் முதலமைச்சர் போது தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் வேலை பார்க்கணுன்றதுக்கான விழிப்புணர்வுலாம் நீங்க ஏற்படுத்தணும். அது முதலமைச்சர்கள் வரும்போது, முக்கியஸ்தர்கள் வரும்போது பண்ற ஒரு விஷயமே எனக்கு அபத்தமா படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்நேரமும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். அந்த இடங்கள்ல காவாக்களை தூர் வாரது, பராமரிக்கிறதுக்கான வேலைகள் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் பாதியிலே நிக்கிறது, அங்கங்கே நிக்கிறது, அப்படியே ஸ்டாப் ஆகுறது. இது என்னது? இது என்ன ஆட்சி? என்ன ஒரு இது? ஃபர்ஸ்ட் இந்த அரசு அதிகாரிகள் வந்து கரெக்டா இருக்காங்களா, அவங்கள நம்ம கண்காணிக்கணும். அதுக்கு ஒரு குழுவை போடுங்க, நியமனம் பண்ணுங்க. எதுக்கோ கோடிக்கணக்கில் விளம்பரம் பண்றீங்க. இத்தனை லட்சம் செலவாச்சு, அத்தனை லட்சம் செலவாச்சு, இந்த டான்சர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்க. அந்த ஸ்கிரீன் போட்டது ஒரு 5000 இருக்குமா? அந்த 5000க்கு மேல ஒரு 10,000 போட்டு 15,000 செலவு பண்ணி துப்புரவு பணியாளரை வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணிருக்கலாமா? இன்னைக்கு ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இன்னைக்கு நீங்க சென்னை நகராட்சியில வந்து இந்த பாத்ரூம் கிளீன் பண்றதுக்குலாம் வந்து நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்களா நமக்கு தெரியும். அப்படி பிரைவேட் கிட்ட கூத்தாவது அவன் சுத்தமா வச்சிருப்பான். அதுக்கும் பணத்தை போட்டு போட போறாங்க வச்சுங்க. கவர்மெண்ட் தான் பண்ணல, பிரைவேட் ஆச்சு பண்ண பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இப்படி அசுத்தமா வச்சுக்கிறத பார்க்கும்போதே அபத்தமா இருக்கு. அது முதலமைச்சர்கள் வரும்போது, முக்கியஸ்தர்கள் வரும்போது பண்றதே வந்து அது எனக்கு உடன்படலை. அது எந்நேரமும் சுத்தமா வச்சுக்க வேண்டிய கடமை மக்களாகிய நமக்கு இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு. இந்த அரசு அதிகாரிகளுக்கு மேல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அந்த அக்கறை இருக்கு. அதை இனி தொடர்ந்து செயல்படுத்தணுன்றத இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கையாவே வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சக வாக்காளனாக இப்படி கேலி கூத்தான ஒரு தமிழ்நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். 26 இன்னும் ஒரு 10 மாசத்துல பிறந்துற போது சீக்கிரமா அந்த எலெக்ஷன் வரணும். எப்படா ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போறோன்றத வந்து மக்களோட முகங்களை பார்க்கும்போதும், இந்த ரோட் ஷோ நடத்தும் போதும் அந்த மக்களோட முகத்தில் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. எப்படா விடுவீங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி விட்டாங்க. எப்போ இந்த இவ்வளவு ஒரு வெறுப்பை காட்டுறாங்களா மக்கள், ஒரு சலிப்பு தட்டி இருக்குல்ல. 4 வருஷம் போதுண்டாப்பா, நீ போனா போதுண்டான்ற ஒரு வெறுப்பை இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்கல்ல. அந்த வெறுப்புகள் எல்லாமே வந்து 2026ல மக்கள் காட்டுவாங்க. தளபதி வந்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையில நாம இருக்கோம். பட் தொடர்ந்து நம்ம பாடுபடுவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.